வச்சு நான் எப்படிதான் குடும்பம் பண்றதுன்னே தெரியல. என்னடா உன்னை வச்சு நீ எப்படிதான் குடும்பம் பண்றது? இல்ல என்னதான் வச்சிட்டு பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஒரு பேச்சு சொல்றேன்னா நீ கேட்டதுக்கும் அவன் சொல்றது நியாயமா தான் இருக்குது. என்னதா நீ சொல்றது நான் மான்றேன். இன்னும் விளக்கம் தெரியாது. இவனை வச்சு எப்படிதான் குடும்பம் பண்றது? இவ்வளவு நாள் பண்ணதுல என்ன? நீ தான் என்னது பேச்சு மாத்தி பேசுற? மணமாலை சூட்டாளா எங்கள் பெண் சுந்தரி சொல்ல அபிமன்னனுங்க. அபிமன்னனுக்கு நீங்க பெண் கொடுக்குறேன்னு எப்படி சொல்லலாம்? இப்ப அபிமன் தான் பண்ணி கொடுக்க போறீங்கப்பா அப்படின்னு அண்ணன் அப்ப அபிமன் தான் பெண் கேட்க வந்தாரா? அண்ணன் பிள்ளைக்கு தானே கேக்குறாரு. சரி அபிமன் தான் பெண் கேட்க வந்தாரா அவரு? அவர் பிள்ளைக்கு தானே பெண் கேட்க வந்தாரு. வந்தா முதல்ல உங்க வாயில வந்தா இந்த வீட்டுக்காரர் வழக்கு வைக்கிறாரு. இது நமக்கு தகாது. உன் மென்னு வேணாம், உன் உரம் வேணாம். வாங்க தங்கச்சியே பாருங்க. வாங்க தங்கச்சி இல்லமா பாரு, தங்கை முகத்தை பார். அப்படி சொல்லுங்க. போவாதீங்க, தங்கச்சிட்டு பாருங்க. தங்கை முகத்தை குணத்தை பாருன்னு சொல்லு. அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வழக்குறதுமா, நாலு வழக்குறது. அதெல்லாம் வேணும். பணவா என் தங்கைக்கா பாக்க என் பிள்ளைக்கு கொடுக்குறோமா இல்லையா? நான் ஏன் அப்படி தெரியுமா? உங்களுக்கு முதலில் பார்த்திபன் பாரதிபன் என்று பட்ட பெயர் வைத்தேன். ஆமா. அதே போல இப்பொழுது அபி என்றால் அழகு, மன்னன் என்றால் நீங்க. ஆக இரு பதத்தை ஒரு பதமாக்கி அந்த அபிமன்னனுக்கு 32 64 லட்சம் அந்த அபிமன்னன் அப்படியே சொல்லு. முடிஞ்சு போச்சு. டக்குனு ஞாபகம் அப்படி வந்து. சரி ஓய், சரி குழந்தை எந்த வயசு வைக்கலாம் சொல்லுப்பா. உச்சிதமா உறுதி போய் சொல்லணும். உச்சிதமா நாங்கள் சொல்கிறோம் மினி உமது இஷ்டப்படிக்கே. நல்லபடியா சொல்லிட்டேன். 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். 3 வேளை சாப்பாடு ஒரு வேலைக்கு 150 ரூபாய் 450 ரூபாய் கொடுத்துட்டு போய்கினே. சாப்பாடு காசுக்கார ஆளுங்கள நீங்க. ஆமா ஐயா, நான் என்ன சொல்றேன், இவங்க என்ன அப்படி பேசுறாங்க? என்ன சொன்ன கட்டியா? இல்லை உச்சிதமா நாங்கள் சொல்பிறல் தவறோம் உமது இஷ்டப்படிக்கே தங்கா சொல்லிடுச்சு. தங்க வருது. ஆமா பகவான் என்ன சொல்றா தெரியுமா? இல்லை உறுதிமொழி வேறே கருத வேண்டாம் ஒப்புறவும் சொல்படிக்கே. நம்ம தலையாட்டிங்கள முடுகார் பெண்ணு கொடுக்க மாட்டாரா? பெண்ணு கொடுங்க. ஆமா பெண்ணு கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்லலாம்? ஏன் சொல்லலாம்? உன் அப்பா கேட்டுதான் சொல்றான். பெண்ணு இல்லைன்னு நான் சொன்னா நீ தான் சொன்னா அப்படி யார் சொன்ன? கால் அண்ணன் சொன்னா. அவன் சொன்ன நீ கேட்கலாமா? அவனுக்கு எங்க போகுது யோசனை? எங்க அண்ணன் தான் சொல்றாரு. என்னங்க சம்மந்தி? இல்லை உறுதிமொழி வேறே கருத வேண்டாம் ஐயான்னு. ஐயா வருங்கால சம்மந்தி அவர்களே, இப்ப நீ எதுக்காக வந்திருக்க? பெண் கேட்டு வந்திருக்கேன். ஆமா ஐயா. பெண் கேட்டு தாமதம் வாங்கிட்டு போறீங்க. ஆமா. அப்படி போன பிறகு வேற யாராவது பெண் கேட்டு தாமதம் கேட்டா அவங்க கொடுக்கறதா இல்லன்றதா? ஆமா, பெண்ணுன்னா 2 பேர் 4 பேர் வந்து தான் போதா செய்வாங்க. அவன் கேட்டா கொடுக்கறதா இல்லன்றதா? புரியாது. மகாராஜுக்கு தாமதம் மாத்தியாச்சு, உங்களுக்கு இல்ல அப்படி சொல்லதான் முடியும். அதான் இல்ல, இதான் இல்ல, எதான் இல்ல, இதான் இல்ல. இல்ல அவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு இல்லையா? அவங்களுக்கு இல்ல. தாமதம் கொடு. பெண் கேட்க வந்தியா? கத்தல பாக்கு தாமதம் வாங்கியா? ஏமா நான் மாதிரி சொந்தத்தில் வந்து என்னடா சும்மா வந்துக்கிறேன். அவர் வருகையோட வந்துக்கிறாருமா. சரி அவர் வந்துக்கிறாரு சொல்லுதா? சரி விடு. நான் பட்டுக்கு வாங்கிட்டேமா. வாங்கிட்டேன். ராஜியான கையா? நல்லா அருமையா ராசியா. அவங்க கை எப்படி? தங்கச்சான தாமலை மாற்றி அனுப்புமா. யாருனே ஒத்து ஆச்சுமா. வாங்கி செலவுப்படுது. கட்டி செலவுப்படுதுமா. என்ன தாமதம் மாத்துட்டுங்களா? தாமதமா என்ன கேட்கின்ற
நீ ஏமாத்துமான்றாரு. நீ ஏமாத்து யோ நீ ஏமாத்தா இல்ல நீ ஏமாத்து அதுக்கே தெரியாதா சாமி. அது வார்த்தை தாய் ஏமா அந்த ஆளை விடுமா வாம்மா நம்ம கிட்ட பணங்குது பணங்குது, போ. சொந்த ரத்தம் நம்ம. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி இருந்தாலும் காவல்காரன் ஒரு பேச்சு கேட்டுறேன். அவனுக்கு வாங்கி சொன்ன போய் அவனுக்கு குடும்பம் அப்படி தான் வாங்கி சொன்ன போய் கேட்கறேன். நான் வாங்கிட்டு போய் என்னை வெச்சிக்கிட்டு துன்றாரு 20 நாளைக்கு நான் வீட்டுக்காக வர மாட்டேன் மூட்டை தூக்கி நான் காசு கட்ட மாட்டேன் குடுமா குட்டாங்கப்பா போட்டு என் தங்கச்சி விட்டு நான் வந்துக்கிறேன். குடு நாட்டு மக்கள்லாம் கேட்டா அதெல்லாம் ஒன்றும் வீட்டு பொண்ணுங்கன்னா நாட்டு மக்களுக்கு கேட்கறேன். நாட்டு மக்கள் தோறும் நம்ம வீட்டு பொண்ணுங்கம்மா அவங்கள போய் கேட்கறேன். இருந்தாலும் என் நாட்டு மக்கள் என் சொந்தம் இவங்கெல்லாம். நாட்டு மக்களே என்னுடைய மகள் சுந்தரியை என்னுடைய அண்ணன் பிள்ளை கொடுக்கலாமா? அதெல்லாம் மொழியை சாப்பிடுத்துமா அதுங்களை போய் கேட்கறவாமா. கொண்டா அண்ணா என்னுடைய மகள் சுந்தரியை உன்னுடைய பிள்ளைக்கே கொடுக்கறனா? நேற்று போய் என்ன துங்குற மாதிரியா? ஏய் என் தங்கச்சி ஆசையா தாமலை துங்குறடா பாவிடு. என்னடா ராசி? எங்க ஊர்ல கல்யாணம் பண்றாங்கன்னா பந்த காலாட உடனே உட்கார வைப்பாங்க. எதுக்கு தெரியுமா? ராசி தும்பல் ராசி தாலி கட்டுற நேரத்துல தும்புவேனி. என்னடா பலன்? என்ன பலன்னா மணமேல உட்கார வச்சு தாலி கட்ட சொல்லும். நான் ஒரு தும்பல் தும்பல்னா ஆடா தும்பல் வரல மூக்கல சுப்புல விட்டு ஆட்டுவேன். சுப்புல விட்டு நோண்டுவேன் போட்டு நோண்டி தும்புவேன் தும்பலன்னு வச்சுக்கோ. உடனே குழந்தைங்க ரெண்டு உள்ள போய் பால் பாயம் சாப்பிடும். அது உள்ள வெளியே மொத்தம் ரெடியா இருக்கணும். என்ன செய்யணும்? கேட்டு வர மாம்டி பாட இந்த மாதிரி பாருடா உன் தும்புல உடனே பாப்பாங்க. அந்த காலம் இந்த காலம் பந்த காலம் பிடிக்கிட்டு வருவாங்க. சேகடியால பூந்து சேகடியால வந்துருவாங்க. போதப்படாத சரிதான். ஏமா நாமளும் மாச்சாச்சு. ஆமா போய் வரேன். கல்யாணம் வந்து உங்க நாட்டுல இருக்க கூடாது. ஏமா என் நாட்டுல தான் கல்யாணம் நடக்கணும். ஏமா பொண்ணிட்டு மாமா நம்ம ஊருக்கு இல்ல இல்ல எங்க நாட்டுல எவ்வளவு நாங்க மொய் விட்டுக்கிறோம். ஆமா இருந்தாலும் இந்த இடத்துல தோரகாபுரம் என்னமா இருக்குது? மாப்பிள்ளை அழுத்துக்கணும் நல்லா குடிச்சு விடு. நம்ம நாட்டுல கோட்டையில கல்யாணம் பண்ணலாம். அதெல்லாம் வேணாம். என் நாட்டுல கல்யாணம் பண்ணாதான் எனக்கு பிடிக்கும். அதனால வந்து மாப்பிள்ளைய நல்ல மாப்பிள்ளை கோலத்தோட சீர் வரிசெல்லாம் ஏத்துக்கணும். உன்னுடைய நாட்டு மக்கள்லாம் அழுத்து கொண்டு என்னுடைய நாட்டுக்கு வா, இங்கே கல்யாணம் பண்ணி. சரிப்பா என் நாட்டுல வச்சா சாப்பாடு சேனல் வந்துடும். எல்லாம் உங்களுதாக போட்டோம். எல்லாம் சேவிலாம் பண்ணி குழந்தைக்கு சம்பளம் கட்டிட்டு வா. சம்பளமா? நல்ல வார்த்தை வராடா. சரிம்மா போயாச்சுமா. பெண்ணுக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளவு நான் பெருமையா செய்யறேன். உனக்கு என்ன வேணுமோ அவ்வளவு பெருமையா செய்யறேன். போய் வா. போய் வர சொல்ல கூப்பிடுறேன் பாரு. பொட்டை கோழி குருவி போயிட்டு வந்தீங்களா? என்னடா திடீர்னு இப்படி சொல்ற? இல்ல இல்லைங்க, அதே போல பொம்பளைங்க ஒப்பு தாம்பலம் மாத்தி எந்த பெண்ணாவது கொத்துக்காடி வந்துக்குதா? இந்த நாட்டிலே கல்யாணத்துக்கு பொம்பளை தாம்பலை மாத்தி எந்த கல்யாணம் நடக்காது. இல்ல நடப்பது வாக்கி இல்ல. ஏன்னா ஆம்பளைனா விட பங்க பங்காளியோ அவங்கள வச்சு தாம்பளம் மாத்தி. அத போல தங்கை கொடுத்த தாம்பலம் சாப்பாட்டு தாம்பலம். ஐயோ பெண் வராதா? பகவான் வந்து மாத்தி மாத்தி பேசுறாரு. ஆமா அதனால பகவான் கை வரணுமா ஒரு தாம்பலம் வாங்கிப்போம். அப்படியா? போய் வாங்க. அதுல ஓடாருடா. நீ வர பாவனா அந்த கம்யூனிட்டி சொல்றான். என்ன எதுக்கு ஓடாரு? அண்ணா எல்லாத்துக்கும் யாவுக்கு வருவா? டேய் அது இல்லடா. அண்ணா நாங்க தாம்பலம் மாத்திட்டு வீட்டுக்கு போனா அங்க குளிரால போனா அங்க போனா ஒரு ஞாபகம் வந்துச்சுனா. ஏமா கல்யாணத்துக்கு தாம்பலம் மாத்தி குளிக்க போட்ட. அப்ப குளிச்சுதான் முடியும். என்ன கையில அவங்க கல்யாணம் உடம்புல கசகசான்னு கல்யாணம் நடக்குமோ இல்ல நக்குமோ? சரி எதுக்கு வந்த? அண்ணா அண்ணா சீர் வரிசெல்லாம் கேட்க மறந்துட்டேண்ணா. என்ன அண்ணா அண்ணா முதல்ல சொல்லிட்டு உனக்கு என்ன வேணுமோ சொல்லம்மா நான் செய்யறேன்னு சொல்லிட்டேனே. அண்ணா ஒரு 5 சவரத்துல நெக்லஸ் வாங்கி கொடுத்துடு. யாருக்கா? என் பெண்ணுக்கு. பெண்ணுக்கு கேக்குறமா 5 சவரனா
50 சவரத்துல செய்யறோமாமா. ஒரு ரெடி ஆகி போச்சுமா எப்போ ஆச்சாரி விட்ட தகரா தாந்து பெல்ல பெல்ல அடிச்சுக்கிறான் ஒரு 100 சவரத்துல ஆரம் வாங்கி குத்துரு. அது 200 சவரம் போடுறோமாமா. அதானே ஒரு 150 சவரத்துல இடுப்பு கட்டுவாங்களா? அதான் அரைமணி ஏய் கல்யாணம் பொண்ணுக்கு அரைமணி கட்டுவோம். ஒட்டியானம் 500 சவரத்துல அடிக்கிறோம் போ. இதெல்லாம் வாங்கி குத்துன பிறகு அண்ணா எனக்கு வந்து பட்டு சேலை உனக்கு என்னமா வேணும்? அந்த கல்யாண மேடையில நான் வந்து நின்னா மாப்பிள்ளைக்கு மாமியார் இவங்க தானு தெரியணும். அதனால ஒரு 50 லட்சத்துல பட்டு போடுவேன். மாமிக்கு ஒரு சேலை கரை வந்து நல்லா அகலமா இருக்கும். அதாவது ஆற்காட்டுக்கு வேலூருக்கு போத பைபாஸ் ரோடு அது போல எவ்வளவு அகலங்குதோ அவ்வளவு அகலம் பட்டா எடுத்து ஊத்துரு. ஆமா இதெல்லாம் எடுத்து ஊத்துட்டு ஏங்க அண்ணா என்னுடைய கணவருக்கு ரொம்ப துட்டு செலவா இருக்கணும். எனக்குலாம் வாங்கி கொடுத்ததை விட டபுள் மடங்கா இருக்கணும். எவ்வளவு? அது எவ்வளவு தெரியுமா? ஒரு 25 ரூபாயில பிள்ளையார் துண்டு எடுத்து கொடுத்துரு. ஆமா ஒரு 25 ரூபாயில பிள்ளையார் துண்டு எடுத்து கொடுத்துட்டா அவரு கோமனை கட்டிக்கின்னு தடிகோல் எடுத்துக்கின்னு அப்படி அவர் கலந்து சரி போமா போமா. என்னங்க என் தங்கை கொடுத்த தாம்பலம் செல்லாதுன்றோம் காவல்காரன். நம்பிக்கை இல்லையா? ஆமா. என்ன தாம்பலம்? இது சாப்பாடு தாம்பலமா? அவ வேற என்ன செய்யுது? உங்க இடத்தா ஒரு தாம்பலம் கூட பெண்ணு கொடுக்கணும். என்னங்க என் காலத்தால மறுமுறை ஒரு தாம்பலம் பற்றி தண்டியானால் 2 பெண்ணு கேட்டா இன்னொரு பெண்ணு ஆகிட்டான்னு வருது. பாத்துக்கிட்டால கோணக்காலையா? ஓ அவளை வளர்ந்து விட்டா போதியா? சரியா போகுது 2 பொண்ணு. கேட்க மாட்டியா? ஒரே தாம்பலம் உன் மகள் தான். சரி குடு ஐயா தெரியாத மகாராஜா நல்ல திடமா உறுதியா சொல்லு. எப்படி என்றால் என்னுடைய மகள் சுந்தரியை உங்கள் குலத்து பிள்ளைக்கு கொடுக்கிறேன். அது போதியா? வாய் ஆகிறியா? போய்ட்டு ஆயிட்டு வா. போயத்துமா பேரரசுன்றாரு. தாம கொடுத்தா போதும் போனா போதும்னு போயிட்டே இருக்காரு பகவானே. ஆனா நான் சொன்ன அந்த மர்மமான வார்த்தை அறியல பகவான். எனக்கு சந்தேகமாகுது பகவான். என்ன சந்தேகம்? என்ன தாமரை உனக்கு சொல்லும் உங்களுடைய குலத்து பிள்ளைக்க தருகிறேன். ஆமா அப்படின்னு நீ யாருக்கு கொடுப்பதா ஒப்பு தாமரை மாத்தின? கிளிய வளர்த்து பூனைக்கா நான் இறை கொடுப்பேன். அதானே சுந்தரி கட்டமான பாவன் அபிமன்னன் ஒரு பிள்ளை இருக்கின்றார். அபிமன்னன் தான் தகுமே தவிர துரியன் பிள்ளையா தகும்? எனது மகள் மனத்தை எப்படி முடிக்க வேண்டும்? யான் முடிப்பேன். அதற்கு ஒரு சூட்சம். நீ என்ன செய்ய வேண்டும்? வீதி வீதியாக சென்று நாளை சுக்கிரவார வெள்ளிக்கிழமை அன்று துரியன் பிள்ளை இளைச்சகுமாருக்கும் கண்ணபிரான் மகள் சுந்தரிக்கும் திருமணம் என்று தண்டாரா போடு வீதி வீதியா என்னுடைய மாயத்தால் எப்படி என்னுடைய மகள் மனத்தை முடிக்க வேண்டுமோ நான் முடிக்கின்றேன். போய் வருகிறேன்.
உண்டாகட்டும். அப்படி இருந்தாலும் நான் யார் எங்கிருந்து வர தெரியுமா? தோரகாபுரி நாட்டை ஆளக்கூடியவர் கண்ணபிரானுக்கும் மங்கலட்சுமிக்கும் ஒரே மகள் ஒப்பற்ற மகள். என் பேர் என்ன தெரியுமா? சுந்தரி. அப்படி பெயர் வைத்து பெருமையா வாழ்ந்து வர. அப்படி இருந்தாலும் கன்னிப்பறவை நீங்கி மங்கள் பறவை கல்வி திருமண வயதுல இருக்க. ஆமா. அப்படி இருந்தாலும் தினதோறும் வந்தவனம் போவது வழக்கம். என் அருகாமை என் தோழி இருப்பான். தோழி தானே? மாமா ஏடா என்ன அவ்வளோதாக ஓடியாடுறீங்க? பார்த்துதான் ஆசை வந்து ஆசை என்ன ஆசை? கூட மொத்தம் பிடிங்கி தொங்குது பாருமா. தொங்குதா? உன்னை பார்த்துதான்
ஆகி போச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சா கரண்ட்டுப்பா ஓ குழந்த அழகு பார்த்த உடனே மழை கூட ஆசை வந்துச்சு இல்லம்மா அழகு நல்லா இருக்குமா குழந்தை அற்புதமா இருக்குது வரியே சொல்ல முடியாதுமா ஏன்? குழந்தை அவ்வளோ அழகு ஆனா குழந்தை பெல்லே வளர்க்காது பாத்தியா நீ இருந்தாலும் என்ன பார்த்துட்டாலும் எதுக்காக கேட்கலாம் எதுக்காக தாத்தாவா அடி போடி போத்தா கோடியா சரி எந்த நாடு எத்தனாவது என்ன தெரியுமா இந்த நாடு தாரகாபுரி தோகபதி ஆமா. ஆளக்கூடிய பகவான் பகவான் அவர் மனைவி மங்களலட்சுமி மங்களலட்சுமி பிறந்த சுந்தரி அவனுக்கு தோய் பெண் ஓ சுந்தரி அம்மனுக்கு தோய் பண்ணா ஆமா. ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அப்படி இருந்தாலும் தினந்தோறும் எங்கே சொல்வது வழக்கம்? நந்தவனம் நந்தவனம் மலர் கொடுக்க ஆமா புறப்படலாமா? மலரெல்லாம் பாத்தியா? என்ன அருமையா பூத்து இருக்கு பாத்தியா? பத்துக்குதா? அது எப்ப பூக்கும்? அழகா 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 இந்த மலரெல்லாம் பூத்து குலுங்கு போதும் எவ்வளவு அற்புதமா இருக்கு பாத்தியா? நீ சொல்லுமா நந்தவனத்தை பத்தி? இல்லை, நீ ஒத்து எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. நீ அழகாக நந்தவனத்தை பத்தி வேண்டாம் Yeah.
சதி செய்து விட்டாரம்மா. என்ன சதியம்மா? என்ன சதி என்ன தெரியுமா? சதி? அபிமன்யு என் கணவர் என்று என் மனதார நினைத்திருந்தேன். அது எப்போது தெரியுமா? மனதில் நினைத்தேன். ஒருவருக்கு ஒருவர் புரிந்து அப்பொழுதே கல்யாணம் மாற்றிக்கொண்டீர்கள். என்ன ஒன்று தெரியுமா? என்னம்மா சொல்லுங்கம்மா. ஒருவருக்கு ஒருவர் திருமணம் செய்து அப்பொழுதே கல்யாணம் மாற்றிக்கொண்டோம். அப்படி இருந்தாலும் தெய்வம் ஒன்று நினைக்க என் தாய் தந்தையார் சதி செய்து விட்டார். அம்மா அம்மா இந்த குறையை தீர்க்க வேண்டாம். இப்படியே அழுது கொண்டிருந்தா தாய் தந்தை இருவரும் துரியனுக்கு கொடுப்பதா ஒப்பு தாமலை மாற்றி இந்த திருமணமும் உனக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாத கல்யாணம் நடக்கூடாது. விருப்ப பிரகாரம் நடக்கணும்னா உன்னுடைய தாத்தா இருக்கிற வாழு பகவான் அவரை நினைத்தால் தாத்தா வருவார்.
சொன்னால் இது யார் என்று தெரியுதா? விளக்கமாக சொல்ல வேண்டும். விளக்கமா சொன்னால் விவரமாக புரியும். இலக்கமாக சொன்னாதா எவர் என்ன தெரியும்? ஆமா அது ஒரு காற்று தாண்டா. அந்த காற்று யாரும் உயிர் வாழ முடியாது. இவ்வளவு நேரம் உட்கார்ந்துக்கிறோம். அந்த காற்றினால உயிர் வாழ முடியும். அப்படி இருந்தாலும் வாழு தேவனன்றி பெயர்படுத்தி இன்னும் என்னுடைய பெருமை பெருமையோ கூடிய சாமர்த்தியம் சொல்லு. சொல்லட்டமா?
சுத்தினார். சுத்தி கொண்டே வரான். மூச்சடைந்து ஆமா கீழே விழுந்து விட்டான். கீழே விழுந்தான். நான் எடுத்து அந்த மலையை ஒரே அசுகடிங்க அசுக்கி விட்டேன். அசுக்கில வல்லவன் என் கரத்தினால் தூக்கி விட்டேன். அப்போது எனக்கு பட்ட பெயர் சூட்டினார்கள். என்ன பட்ட பெயர்? வாழு தேவர், வாழு பகவான். அப்படி என்று எனக்கு பட்ட பெயர் சூட்டினார்கள். அப்படிதான் பட்ட பெயர் சூட்டினாலும் இரண்டு செல்வம் இருக்காங்க. யார் யாரு தெரியுமா? அந்த அரக்க குலத்தை கருவறுத்து ஆஞ்சனா தேவியை சேர்ந்து ஒரு மகனை பெற்றெடுத்தேன். அரக்கர் உலகத்தை கருவறுக்க ஆஞ்சனா தேவியை சேர்ந்து ஒரு மகன் பெற்றெடுத்து அவர்தான் யாரு? நான் சொல்ல சொன்னேன். வாங்கடா ஆய் வைடா. அரக்க குலத்தை கருவறுக்க ஆஞ்சனா தேவியை சேர்ந்து ஒரு பிள்ளை பெற்றெடுத்து. யார் தெரியுமா? ஆஞ்சநேயர். அப்படி அவனுக்கு பெயரை சூட்டி பெருமையாக வாய்த்து வந்தாலும் இன்னொரு மகன் யார் தெரியுமா? சேர்ந்து ஒரு ஆஞ்சநேயரை பெற்றெடுத்து. ஆமா, ஒரு மகன் யார் தெரியுமா? கௌர குலத்தை கருவறுத்தினார்.
ஏன்டா அப்படி சொல்ற? என்ன பண்ணுவாரு? என்ன செய்வார்? ஒரு வீட்டுக்கு போனா சும்மா இருக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாரு? வீட்டை கொளுத்திடுவாரு. அவர் என்ன பண்றாரு? பீமச்சானா அவங்கள அடிக்கிறாரு கௌரவரை. யார் அமைதியா இருந்த விட்டுடுமா? உன்ன மாதிரி அடங்காதான் கிளம்ப பாரு. என்ன மாதிரி நான் அடங்காத செஞ்சுக்கிறேன்னா அப்படியே நான் வரக்கூடிய நேரத்தில் பூமி நான் வருகையிலே இல்லை. அப்படி இருந்தாலும் ஏதோ அழைத்த குரல் கேட்டது. கல்வி வயதிலே கல்வி கற்று வேலையிலே
ஒருவருக்கு ஒருவர் கணையா என்றால் மோதிரம் இருவரும் மாற்றிக்கொண்டீர்கள். அப்படி இருந்தாலும் இந்த செய்தி யாரிடத்தில் கொண்டு போனோம்? யாரிடம்? தெரிவிக்க வேண்டுமா? எந்த முறையிலே? எப்படியே? ஆனை குட்டி அப்படியா? மன்னதில் இருக்கும் எல்லாம் எழுதி விட்டேன். அப்படியா? கொண்டு போய் ஆனா குந்தி போட்டு சேர்த்து. அப்படியா? சரி, அப்படி இருந்தாலும் நீ ஒரு புறமாயிரி இந்த செய்தியை ஆணை குந்தப்பட்டதும் போட்டு வருகிறேன். ஆ
விளக்கமாக சொன்னால் தெரியும். யார் தெரியுமா? சந்திர குலத்திலே சுந்திரம் போல அவதரித்தவர் 3 பேர். 3 நபர். யார் யார்? திருதராட்டித பகைவன் ஒன்று, முதல்மையாக பிறந்தவர் திருதராட்டித பகைவன் ஒன்று, பாண்டு மன்னர் 2, விதிராழ்வார் 3. இதிலே பாண்டு மன்னருக்கு 5 பேர் பஞ்ச பாண்டவர். அதிலே அர்ஜுன பெருமானுக்கும் சுபத்ரா தேவிக்கும் பிறந்தவர் வீராபிமன்னர். அபிமன்னனுடைய பெயர் பற்றி 11 நாமதேயம் எடுத்து அர்ஜுன பெருமானுக்கும் பிறந்தவர் வீராபிமன்யு. அப்படி இருந்தாலும் பார்த்தலையா ஆடையாளர்கள் பல பல பழகுதுங்க.